நம்மளோட வாழ்க்கையில நல்ல வெளிச்சத்தை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான நாள் வரப்போகுது. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரொம்ப அருமையான நாள் ஜூன் 21 இந்த அன்னைக்கு வந்து லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர். இந்த அன்னைக்கு வந்து சூரியன் வந்து ரொம்ப நேரமா உதிச்சு ரொம்ப லேட்டா மறையக்கூடிய நாள். இந்த ஹோல் வருஷத்திலே ஒரு லாங் டே. ஸோ மேக்சிமம் சன்லைட், மேக்சிமம் எனர்ஜி, இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ ஒரு செடி வந்து வளர்றதுக்கு சூரியனோட லைட் இருக்கிறப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது. அதே மாதிரி இந்த வெளிச்சம் நமக்கு இந்த அன்னைக்கு ஹோல் டேல கிடைக்கிறப்போ நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த்து பெட்டர் ஆகும். நம்ம மனசுக்குள்ள நினைக்கிற கோல் செட்டிங்ஸ்லாம் வந்து கிளாரிட்டியோட நல்ல ஷார்ப்பாக பண்ண முடியும். இந்த அன்னைக்கு பண்ணக்கூடிய சிம்பிளான பரிகாரம் சொல்கிறேன், மறக்காம பண்ணுங்க. இந்த மந்திரத்தை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓம் கிரினி சூர்யாய நமக. இந்த மந்திரத்தை வச்சுக்கோங்க. ஒரு சின்ன காப்பர் பாத்திரமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கிளாஸ் பவுலாக இருக்கலாம். அதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு உங்களோட பூஜை ஷெல்ஃப் கிட்ட பக்கத்தில் உட்காந்து இந்த மந்திரத்தை 28 தடவை சாண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சூரிய வெளிச்சத்தில் இந்த தண்ணியை வச்சு உங்களோட வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் அணிஞ்சிருக்க ஏதாவது ஒரு ஆபரணங்கள், அது மெயினாக கோல்டு இல்லைன்னா காப்பராக இருந்தால் ரொம்ப சிறப்பு. தோடாக இருக்கலாம், செயினாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம். அதை வந்து கையில வச்சு 108 தடவை இதே மந்திரத்தை ஓம் கிரினி சூர்யாய நமக சொல்லிட்டு நீங்க வந்து அணிஞ்சுக்கோங்க. உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்க இதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம். சூரியனோட எனர்ஜியோட அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் நல்ல கிளாரிட்டியோட இருக்கும். அதே மாதிரி ஒரு பேப்பர்ல ஒன்று ரெட் கலர் பென் இல்லாட்டி ஆரஞ்சு கலர் பென், இந்த பென்ல 3 இன்டென்ஷன்ஸ் வச்சு இதே மந்திரத்தை சொல்லி நீங்க வந்து இந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க, நீங்க எழுதின இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த அன்னைக்கு உங்களோட வீட்டில் வந்து கோதுமைனால ஆன உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து தானம் கொடுக்கணும் ஜூன் 21 அப்படின்னு நினைச்சிங்கன்னா மஞ்சள் நிற பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதாவது மஞ்சள் பருப்பு, மஞ்சள் கலர் லட்டு, ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம். அது வந்து உங்களோட கார்மிக் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கர்ம வினைகள் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப அருமையான நாளாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு பண்ண போகிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.